ரூட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய டீன்ஸ் வணக்கம். பணிவான வணக்கம்னு சொல்கிறதுக்கு பதிலாக டீன்ஸ் வணக்கம்னு ஆரம்பிக்கிறேன். பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் வில் பி எ woman. அப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இப்போ இந்த பேட்டி ஆரம்பிச்சிடலாம். அப்புறமேல அது என்னன்றது அப்புறம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா ஹாப்பி டு இருக்கேன். see. ரொம்ப நல்லா இருக்கேன். வெளியில பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கேன், உள்ள ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கேன். நாங்க ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் நாங்க கேட்டிருக்கோம். பட் வாட் அபவுட் பத்மாவதி? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் உங்களோட லைஃப்ல. பத்மாவதின்றது என்னல முக்கால்வாசி என்கிட்ட இருக்கிற நிறைய குணம் அவங்களுடைய குணம் தான். அப்பா கிட்ட இருக்கிற தோரணை, அப்பா கிட்ட இருக்கிற தமிழ், டைமுக்கு வர்றது போகிறது, இது மாதிரியான சில விஷயங்கள் அப்பா கிட்ட இருந்து. மீதி முழுக்க முழுக்க அம்மா தான், பத்மாவதி தான். என்னுடைய எல்லா அசைவுலையும் கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவுடைய ஜாடை எனக்கு இருக்கும், மூக்கு அப்படியே இருக்கும். கீர்த்தனா என்னை திட்டுன்னு திட்டுவாப்புல. வெறும் 8,500 ரூபாய் எங்கள் அப்பா பென்ஷன் வாங்கிட்டு வந்தார். வெறும் 8,500 ரூபாய். அந்த 8,500 ரூபாய் தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபான்றது சர்வசாதாரணமாக செலவாயிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுடைய பின்னணியில் குரல் இருந்துக்கிட்டே இருக்கும். மூர்த்தி, அதான் என்னுடைய பேர். மூர்த்தி ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது. ஸோ அதனால் பத்மாவதி தான் எனக்குள்ளே இருக்கிற முக்கால்வாசி. ஸோ ஒரு படம் காமிக்கணும். இது நடந்தது, அது நன்றாகவே நடந்தது. அதில் ஒன்று இந்த என்னுடைய திருமணமும். இது நடக்கலைன்னா இந்த 3 குழந்தைங்க, இந்த வாழ்க்கை, இதை பற்றின ஒரு பெரிய விஷயம் இது எல்லாமே.